அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் மெட்ராஸ் தின தொடக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்பு கலந்த நன்றிகளோடு வருக வருகவென வரவேற்கிறோம். மெட்ராஸ் தினம் 2004 நாம் கொண்டாடி கொண்டு வந்திருந்தாலும் கூட 2000 ஆண்டுகள் பழமைமிக்க ஒரு நகரமாகவே நாம் இதை நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அத்தகைய மிகச்சிறந்த பெருமை கொண்டிருப்பதுதான் இந்த மெட்ராஸ் டே. மெட்ராஸ் என்பது வெறும் ஒரு ஊர் பெயர் மட்டுமல்ல, அது நம்முடைய உணர்வுகளில் கலந்தது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக நாம் சென்னையை கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 382வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறது சென்னை. சென்னை நகர் உருவான அந்த வரலாற்றையும் சென்னை நகர் பற்றிய இன்னும் பல தகவல்கள் நம்முடைய மெட்ராஸ் என்கிற நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய பக்கத்தில் நீங்கள் சென்று தெரிந்து கொள்ளலாம். நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அந்த வலைப்பக்கங்களுக்கு சென்று நம்முடைய சென்னையை பற்றிய பல அரிதான தகவல்களை, அரிய இடங்களை, அரிய வரலாற்றை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சென்னை தின உரையாடலை துவங்க இருக்கிறோம். அந்த தொடக்க விழாவை துவங்க இருக்கிறோம். தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய அருங்காட்சியகம் மற்றும் கண்காட்சி பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு பிரீத்தி அவர்களை தொடக்க உரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். மெட்ராஸ் அதுபோல மெட்ராஸ் தனி சிறப்பு உண்டு. அத்தகைய பல சிறப்புகளையும் வரலாற்று சின்னங்களையும் நமது தமிழ் மரபு அறக்கட்டளை ஆவணப்படுத்தி உள்ளனர். இதை நீங்கள் டிஜிட்டல் மெட்ராஸ் வலைதளத்தில் காணலாம். வெறும் கையோடு இந்த ஊருக்கு வந்து பல விஷயங்களை செய்து சாதித்துள்ளவர்கள் கலைகளும் வரலாற்று, இயல், இசை, கலை மற்றும் போற்றும் வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ள மெட்ராஸ் கொண்டாட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வரவேற்கின்றேன். அருங்காட்சி மற்றும் கண்காட்சி துறை சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். மெட்ராஸ் கொண்டாட்டங்கள் முதல் தொடக்க விழாவாக நடைபெற்று வருகிறது. நம்மோடு சிறப்பு தீபா ஜெயசீலன் IAS அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்தில் முக்கோண அழகின் தலைப்பில் கடலோடி நரசையா அவர்கள் உரையை நாம் கேட்டு ரசிப்போம். நமது தலைவர் முனைவர் சுபாஸ்ரீ அவர்கள் டிஜிட்டல் நோக்க உரையிலும் வழங்குவார். மேலும் பல விஷயங்களை நாம் வருடத்தோடு செய்து அவர் அளிப்பார். 3 மணிக்கு கானா பாடல்கள் கேட்டு ரசிப்போம். தமிழ் அறுசுவை பற்றியும் நாம் கண்டு ரசிப்போம். மேலும் 5 மணிக்கு நமது ரசிப்போம். இது மட்டும் இல்லாமல் நாம் பல விதமான போட்டிகளையும் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி, சென்னை பற்றி போட்டி, சென்னையில் பிடித்த இடங்களை செல்வி சுயமி போட்டி மற்றும் சிங்கார சென்னை என்னும் தலைப்பில் கவிதை மற்றும் எழுத்துக்கள் எழுதி அனுப்பலாம். இவை அனைத்தும் அனுப்ப வேண்டிய முகவரி metrasday@gmail.com. நாளை வரை உங்களுக்கு நேரம் உள்ளது. நீங்கள் அனைத்தையும் நீங்கள் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் ரசித்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மெட்ராஸ் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. நன்றி பிரீத்தி. சென்னை தினத்தை தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் நாம் அனைவரும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பிலே சென்னை தினத்தை கொண்டாடுவதற்காக பல்வேறு போட்டிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நிகழ்ச்சிகளும் இன்றும் நாளையும் இருக்கிறது. சென்னையினுடைய உரையான அல்லது சிறப்பான கானா பாடல்களையும் நாம் இன்றைக்கும் நாளைக்கும் கேட்க இருக்கிறோம். சென்னையை பற்றிய ஒரு புகைப்பட போட்டியையும் நாம் வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த 2 நாட்கள் நாம் சென்னையை கொண்டாடி மகிழ்வோம் என்கிற மகிழ்ச்சி எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. ஏனெனில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு அறிஞர்கள் இங்கு வந்து சென்னையை பற்றிய தங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தொல்லியல் துறையில் மிகுந்த அனுபவம் கொண்டவரும், குறிப்பாக கடல் வரலாற்றில் இணையற்ற அனுபவத்தை கொண்டவருமான ஐயா நரசையா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருக்கிறார். சென்னையை பற்றியும் சென்னையினுடைய அனுபவங்களை பற்றியும்
கடல் எந்த அளவிற்கு அவரோடு இணைந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நம்மிடையே உரையாட இருக்கிறார். நரசய்யா அவர்கள் 4 முறை தமிழகத்தினுடைய இலக்கிய விருதை பெற்றவர். அவருடைய கடலோடி ஒரு மாலுமியினுடைய நினைவுகள் என்கிற அந்த ஒரு நூல் கடலை பற்றிய ஒரு விரிந்த திறப்பை நமக்கெல்லாம் ஏற்படுத்தும். குறிப்பாக நம்முடைய கடற்படையில் 10 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு பல்வேறு பொறுப்புகளில் தொடர்ந்து கடற்படையோடு இணைந்து செயலாற்றி வருகிறவர். இன்றைக்கும் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி மற்றும் ஏமிடி யூனிவர்சிட்டியில் வருகையில் பேராசிரியராக இருக்கிறார். கம்போடியா நாட்டினுடைய ரீஹாபிலிடேஷன் ப்ரோக்ராம் என்கிற அந்த ஒரு துறைமுகத்தினுடைய அந்த ரீஹாபிலிடேஷன் ப்ரோக்ராமில் 94 96 வரை பணியாற்றியவர். நம்முடைய வைசாக் துறைமுகத்தில் ஒரு மரைன் என்ஜினியராக மீண்டும் இணைந்து கடலோடு தன்னுடைய நீண்ட நெடும் தொடர்பை கொண்டிருப்பவர். கடலின்றி ஐயா நரசய்யா இல்லை, நரசய்யா இல்லாமல் நம்முடைய தமிழ் கடல் வரலாறும் இல்லை என்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு ஐயாவுடைய அனுபவத்தை கேட்பதற்காக இங்கே அனைவரும் காத்திருக்கிறோம். நரசய்யா அவர்களை உரைதர வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அச்சா, முதல்ல எல்லோருக்கும் மிகவும் நன்றிகள், வணக்கம், இனிமையான சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதாவது இந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம சொல்லலாம். ஏன்னா இது முக்கியமான சுதந்திர நாள். நமக்கும் 75 வருஷங்களை கடந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது மெட்ராஸை பற்றி பேச வேண்டும் என்றால் எத்தனையோ விஷயங்கள் இது இருக்கின்றன. சிறு சிறு விஷயங்களை தனித்தனியாக பிரித்து பேசும்பொழுதுதான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு சரியாக தெரிகின்றது. இன்று நான் பேசப்போவது சுபாஷிடம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். சுபாஷ் அவர்கள் மிகவும் ஆக்சுவலி she was happy. ஒரு சப்ஜெக்ட் நான் பேச போறேன். அதாவது நில அளவை, முக்கோண இயல் நில அளவை, அதாவது ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வேங்கிறது என்னங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பவர் பாயிண்ட்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது ஏன் நீங்க கேட்கலாம், அது ஆரம்பத்துல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐ வில் ஸ்டார்ட் வித் பவர் பாயிண்ட். விவேக், இதுதான் மை சப்ஜெக்ட். தெரியுதா சுபாஷினி? Why was it necessary? The need for measurement and information of land for a ruler. ஒரு ஆட்சி பண்றவனுக்கு தன் கீழே இருக்கிற இடம் எவ்வளவுங்கிறத தெரியணும். இதெல்லாம் பழைய காலத்துல நம்ம தமிழ்நாட்டு மன்னர்கள் தெரிந்தாம வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் சரியாக கோர்வைப்படுத்தி சொல்லப்படவில்லை. இப்ப நம்ம கம்பெனி ஆட்சி வந்ததுல இருந்து நமக்கு எல்லாமே ரெக்கார்டிங் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது மாத்திரம் நம்ம அவங்களை அப்ரிஷியேட் பண்ணும். வாட் எவர் இட் இஸ், நம்ம இங்கிலீஷ்காரங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றது என்னன்னா உங்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, the need for measurement and information of land for a ruler. Then that was necessary. Mapping India, it was called the game. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், the mapping process, it was called the game in the world. The பேரே the game தான். Mapping of the world is called the game for securing power in the world by various kingdoms. அதுக்கு கேம்னு பேர் வச்சோம். Here we will see the surveys of India of 19th century. And the need for survey and the execution of trigonometrical survey in India. And உங்களுக்கு சரியா ஒன்று தெரியும், மெட்ராஸ் நிறைய விஷயங்கள்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் இந்தியா. அதுல ஒன் ஆஃப் த திங் இஸ் இந்தியன் லேண்ட் சர்வே, நாட் ஓன்லி இந்தியா, சப்கான்டினென்ட் லேண்ட் சர்வே. We have to recall on the Madras Day that Madras was the pioneer for almost all the efforts of the English to establish in India and expand their area of control, for which knowledge of the place was required. I want to stress in the point the difference between our Indian kings and English kings. They want to get the knowledge of the place. Number people, they did not want to get the knowledge of the place. They occupied, but they never spent enough time to know about the place correctly, though they did a lot of things. Whereas English to expand their area of control, knowledge of the place was required. After the 19th century, a proposal was put up to measure the shape of earthen map of India. எர்த்தனுடைய ஷேப்பே யாருக்கும் சரியா தெரியாது. அது எப்படி பண்றதுங்கிறது யாருக்கும் ஐடியாவும் கிடையாது. A scientific idea was never attempted anywhere in the world. அது முக்கியமான பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். The whole measurement of the subcontinent started in the then Madras
again, never attempted anywhere before in the world. By then, up to the 19th century beginning, by then less than 1/8 of the world had accurately been mapped. Less than 1/8 of the world was mapped. In contrast, cartography in the making maps. It was most advanced in India, in the whole world. Arthur Hinks, a well-known surveyor, wrote, "No other country in the world has contributed more to the advancement of geodesy as India has." Geodesy, and Madras was the starting point for this work in 1802. That was the starting of the 19th century, and it has taken the entire 19th century till the end of 19th century to complete the work. You can imagine 1 full century it has taken. What is geodesy? Is the earth science accurately measuring and understanding its geometric shape, orientation in space, and gravitational field. The field also incorporates studies of how these properties change over time and equivalent measurement for other planets. நம்ம இது சரியா புரிஞ்சுக்காம என்னமோலாம் பேசுறோம், but actually the earth is continuously changing. The planet of the earth in its land space is daily changing. If நம்ம மார்னிங் பார்த்ததும் ஈவினிங் பார்த்ததும் there is going to be a difference, but we don't know what is the difference because it is very, very minimal. And over the time it will be changing. இந்த சயின்ஸ் புரிஞ்சுக்காம நிறைய பேர் ரெண்டு மூலம் பேசுறாங்க, but that we will leave. That is not the point of discussion now. In its quest for knowledge to improve their control over a country, the English started many of their first attempts in Madras. Madras தான் அவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. In fact, if you keenly look at it, I have studied in depth. First railways was started in Madras only, though in India it was started in 1853 between Bombay and Tanangarna. எல்லாம் இப்ப சொல்றது. But before that, a railway line was laid and a railway wagon was put with a sail, and the wind forces and the wagon was moving. It was experimented in Madras. The yarum sariya record pandle, so nobody knows. And the company that started closed down because of financial. So adum poitta adode. Thus, astronomy, land survey, seashore survey all started in Madras only. The moon survey, most important survey. Astronomy, nakshatrangala patti vaanilai aayivu, land survey, nila aayivu, seashore survey, kadal karai. They எல்லாமே மெட்ராஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. Seashore survey started by Michael Topping in 1788. He requested assistant Goldingham. He is a very important man in Madras history. But for him, we would not have that வானிலை மையம்னு இருக்காது. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அந்த வீட்டில் அவர் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த வீட்டில் தான் இன்னும் அந்த வானிலை மையம் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்க பக்கத்தில் if you go and see. Same place from what started in 19th century. And Goldingham was a great mathematician of repute. In the காலத்துல mathematicians were required for this work. William Petrie had an 11-acre residence in Egmore area. And he set up his own observatory there. இது நான் மெட்ராஸ் பட்டினம் புக்ல எழுதியிருக்கேன், but பாசிங் மார்க்கா இருப்பாரு. A house was purchased in Nungambakkam in 17 year and got all instruments moved there. It is the same house where Vanilai Mayam is functioning today. That is next to Madras Literary Society. If you go to College Road, you can see. Now the same house is in the current office for the observatory. A member of British cabinet in the beginning of 19th century said, Edward Lawney சொன்னார், he thought India could be invaded. That was the beginning of the survey. He got a notion that India will be invaded and taken over by others. இது எப்படி தெரியும்? British should show that we are the Asiatic power னு காட்டணும்னு அவன் சொல்றான். சொன்ன உடனே இவங்க என்ன செய்யறாங்க? If India is to be invaded, it will be from west, that is Indus River side. If we say India had always been invaded from Kabul area and through Indus River area. He said, so we must have enough information about the area for which a proper study should be undertaken. This he said. As early as 1801,
Tsar Paul I of Russia, history, sent a secret proposal to Napoleon. ரொம்ப பேருக்கு தெரியாது. He wanted to drive out the British from India and share the place and spoils. By then, everybody knew India was the richest country. India had all the things, though we Indians did not know about it, they knew about it. So they wanted to drive out the British. Idella history, proper history, and share the place and its spoils also. So he wrote to Napoleon. However, the political turmoil in Russia stopped his daydream, but warned the British of a lurking danger. இப்பதான் தெரிஞ்சது பிரிட்டிஷ்காரனுக்கு யாராவது வந்து நம்மள drive out பண்ணிடலான்னு. Now they wanted to have a proper cartography of the western area so that they know how people can come. And that is why it is called a game. ஏன் அதுக்கு கேம்னு பேர் வந்ததுன்னா, they employed spies. In fact, one of the greatest spy at that time to survey that area was a horse trader. He is a veterinary surgeon actually, who knew all about horses. So he changed his name in a Muslim name and started going into that Afghanistan area, pretending to purchase horses, but actually cartographing the area, actually measuring and noting down the area, making a map of it. So it was called the game, and it is called the great game actually, and it is also otherwise called the Great Arc. I will tell you why later. For Srirangapatnam, Mysore, you know all about that. With the fall of Srirangapatnam and death of Tipu Sultan after the 4th Mysore War, the state was restored to Wadayar clan with the control of the English. The English fellows were very clever. They gave back Mysore to Wadayar, but the entire control was in their hand. And Subhashini may remember, Katne and the Cornwallis statue in museum where Tipu Sultan's sons were taken as prisoners and shown. So in the war they killed Tipu Sultan. This is a painting by Singleton. It is available in Fort Madras. After the fall of Seringapatam, they say, but that is Srirangapatnam today, 1799. Wellesley, he was an army officer in charge, felt the need to measure the land. He also started telling, we got the land now, so big a land, so we should know what is the area of the land, so we should get the revenue properly. For that only, not for the betterment of the people. 3 streams of survey started. Very important in Madras history. One by Francis Buchanan, agricultural land survey. Only agricultural lands. எவ்வளவு agricultural land இருக்கு, அதுல இருந்து எவ்வளவு வருதுன்னு தெரிஞ்சுது. ரெண்டாவது topographical survey by Colin Mackenzie, and 3 by William Lambton, a trigonometrical survey. The 3 surveys started all in the beginning of 19th century. And இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் great giants actually. Francis Buchanan, topographical survey by Colin Mackenzie, and William Lambton, trigonometrical survey. Mackenzie பத்தி எல்லாமே கேள்விப்பட்டீங்க, but for Mackenzie we would not have any stories available here. And when we have Oriental manuscript library, பார்க்கிறது பூரா collection of Colin Mackenzie. And why Colin Mackenzie came here? Just Colin Mackenzie was an army officer who later became the first Surveyor General of India. He surveyed southern India, making use of local interpreters and scholars to study religion. ஒரு வேடிக்கை பாருங்க, நீங்க பார்த்திருக்கலாம் நேப்பியர் பிரிட்ஜ் when you come from north to south in Madrasல நேப்பியர் பிரிட்ஜ். It was built by Lord Napier. He is the same guy who restored our Tirumala Nayakar Mahal in Madurai also. அவருடைய great grandfather was Lord Napier. நம்மெல்லாம் all mathematics, all of you have used a Napier's logarithm. He is the one who invented that Napier logarithm. His granddaughter asked Mackenzie, who was great in mathematics, to go to India to find out more about mathematics, because she said in mathematics, India is more than any other country. So Mackenzie came to Madras. He was an army man, but he was deputed for this work. So he went to Madurai, and as soon as he reached Madras, they told him, go to Madurai. There are some Brahmin Pandits who know very well about mathematics, they will teach you. That is how he went to Madurai, to study about mathematics. But when he started searching for things, he found these Oriental manuscripts. So he started collecting them. It started as a joke, but it became one of the most important things. His collections consist of thousands of manuscripts. In fact,
என்னுடைய மெட்ராஸ் பட்டினம் வரலாறு எழுதுறதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரமா இருந்ததே கவர்மெண்ட் ஓரியன்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி தான். ஒவ்வொரு மேனுஸ்கிரிப்டும் போய் பார்த்துட்டு வரப்ப எனக்கு ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஆக்சுவலி அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப். நம்மலாம் அப்படி மெயின்டைன் பண்ணல, அவங்க மெயின்டைன் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. An important point in Indian history. Then Colonel Mackenzie, this is the only painting available done by one great painter. And if you see, there are three people around him. These are the three people who helped him to collect all the manuscripts, categorize them, list them, and actually form அதில் ஒரு அட்டவணை போட்டாங்க. அவங்க யார் அவங்கன்னா Mackenzie's will. This is Mackenzie's own handwriting, written by Mackenzie in his will. If you read this portion, my meet so and so, he says there is one, two people, Ramasamy, both are from same family. They should be honored. After my death, 1/10 of my income should be given to them. The Englishman who got resistance from these three Brahmin guys from Madurai, Chavalaya, Venkaya, and one more man, all Kavali family. Actually, the Telugu family settled in Madurai. Like me, I also came in when Naik's time, got settled my family in Madurai. Like that, they were all settled in Madurai, but they were the people, all the three of them were good in Sanskrit, Tamil, Telugu. So they were brought in to copy down everything. So he writes here clearly that after my death, some money I bequeath my so and so, he writes. But it was Lieutenant Colonel William Lambden. That is one point of it. I'm not going into detail of it because his survey is altogether different. It was Lieutenant Colonel William Lambden who first proposed the trigonometrical survey. Who is this guy? He began a triangulation survey in 1800-1802 to measure the width of peninsula India between Madras and Mangalore. Adavadu, first of all, as soon as they got Mysore Rajyam, they wanted to know exactly how much is the length and breadth of the state there. It is more to know the collection of revenue, Madras to Mangalore. He died during the course and the work was continued by George Everest. We all know George Everest. On his name, the mountain must peak was named. This is W. Lambden. He was in Madras and he worked very hard actually. In fact, he died of his overworking only. The trigonometrical survey is based on this principle. First of all, a baseline AB is carefully measured. The internal angles X and Y are determined. The unknown distances AC and BC are now calculated. When the work proceeds, one side becomes the base of the next triangle. The one side of the triangle becomes the base of the next triangle. In the triangle after triangle built up becomes a triangular survey. That means you will be so accurate in measurement. Say if you start with 5 miles or 10 miles as baseline, build up a triangle, go on like this one by one, all the triangles. Mind you, they took the whole of century to draw these triangles all over India. He chose 2 points for the baseline. Model baseline. This is very important for all of you to know that in the whole of the world, trigonometrical survey started first here, and the first baseline drawn was here in this very city, Madras. On the baseline, the race course, race course 1 point, other St. Thomas Mount, 7.5 miles exactly. He measured this distance of 7.5 miles accurately with a 100-foot steel chain. See, and theodolite, these are two mukkiyamaana points. Geodesy is the branch of science concerned with the determining exact position of the path already. And it takes in account the fact that the Earth's surface is curved and therefore corrections are required. As sailors, we know that, but many of the shore people don't even understand that the distance on Earth between 2 points, like from here to Germany, is not a straight line. It is a curved line. Especially when a plane takes off and goes to the height and changes, it travels much more
than the land distance, because the arc as it goes higher is longer and longer. So that is called the great arc. On the Earth's surface, it is an arc. We sailors always calculate by arc length and not by direct length. It takes into account the fact that Earth's surface is curved and therefore corrections are required in calculating the distance. Either he has done it by using an optical instrument called the theodolite, comprising a mounted telescope on a rotatable and horizontal vertical planes. Angles in surveying can be measured accurately. I am telling you, you will be surprised to know that this is the first theodolite used and still available in museum in the Indian Geophysical Society. This was called the Great Theodolite, weighing half a ton. You can carry it in your shoulder, but today, that time it was half a ton it weighed. It is the original one. You can see there the telescope and the sextant and everything. And needed men to carry it, escorting it on a bullock cart would damage the instrument. It was used almost for 20 years before getting replaced. The same machine was used for 20 years. Survey of India headquarters appears to have this in their museum now. The second instrument they used was called the zenith sector. The zenith sector is a vertical telescope. It's a vertical telescope, an upward facing telescope with accurate angle measurement scales. In fact, you have to see the angle of the star from the what is called the azimuth angle, that is angle from the horizon to the star. So this, when you see correctly, then only you know which longitude you are in. So we sailors use it normally in sextant, and I told you in one of my earlier lectures, earlier Tamil sailors used called viral kanakku. This is all called viral kanakku. That is, you know, they keep like this, and this is one viral, this is rendu viral, this is moonu viral. That is the angle you see the sun. So the angle keeps on changing. This they use, our Tamil sailors used in olden days. A star close to the zenith of known declination from the pole star was used to determine the place. It's of course highly. During the process to get better locations, temple tops were used as nodal points. Once they climbed up the Brihadiswara temple also on top of the Gopuram. On one such occasion, Tanjore Big Temple Gopuram was used as a reference point. And that is a tragedy, it occurred. And while hauling up this huge theodolite on top, they had to keep it on the top and view. The whole thing fell down with the snapping of the ropes. And the damage, it was damaged. And the government refused to give money. And Lambton, from his own pocket, he got it repaired and proceeded with the work. Undaunted, Lambton repaired it at his own cost because government refused to give the money. Fund crunch. Often Lambton had to face shortage of funds and the government not releasing the required fund, etc. This is the first slide I was showing you, where from Fort St. George to Mangalore, this distance was measured. One funny thing happened when this happened. That is, the second triangulation was started again towards the south. You see how many triangles were going on. When the party reached Bangalore, by several calculations it was established that the work was accurate and the theoretical calculation showed only an error of 4 inches on difference of it. Here he made another 7 miles new baseline that took him 49 days to make a baseline at Bangalore. Angarandi he proceeded further. The exact position of this baseline was determined by astronomical calculations. Each time thus he made sure that there is no accumulation of errors. From Bangalore to Lambton proceeded to Western Ghats and then down to Mangalore. It was about the time that Mackenzie was also going towards the same area for his topographical survey. And those started 2 years earlier. It was Lambton who reached there first. It was then he found the exact distance between east and west coast. This is a very important point. He found it to be exactly 360 miles and not 404 miles as noted in Reynolds' map. Reynolds was the first man to make a map of South India, He noted it as 404. Now he found it is 360.
With the result, there was 44 miles less in width of the area of the English rule. So it became a little less for English. They were a little worried why our area has become less. This is a record from the Asiatic Society proceedings where William Lambton submitted his paper. Anyway, that is just for your information. This was called the first arc because Earth's surface is not flat but curved. Therefore, the measure is that of an arc. Having completed the first arc from east to west, Lambton was ready for the second. He wanted to measure south to north. Now he triangulated southwards in 1806, laying a baseline near Coimbatore, another baseline. He moved towards southern tip. He completed the work in 1811 from Bangalore to Cape Comorin. His work was not even recognized by anybody except when Neville Maskelyne of London said, yes, we will leave this one. Government was not interested in the project. Suddenly, government lost interest in the project. It withdrew all the military personnel who worked under Lambton. It was through Indians who were unsuited for the job, but later they approved otherwise. He employed some Anglo-Indians from Survey School. The whole Survey School is the beginning of our engineering university today, Anna University. The whole team under him looked at him as father. Now he worked northwards and in 1815 reached Hyderabad. The workforce, it went on like this only. This is the original painting of the survey work that was going on. You can see this boy carrying the zenith viewer. The triangles went on like that painstakingly. Lambton and this same day. Now a young Captain George Everest became his assistant. So Lambton was sick and died on January 28, 1823 on the road heading to Nagpur. He died on the way itself. So by then the triangulation of India was done. So many triangles you can see. A record in Hyderabad area, the work by Lambton and Everest, series of triangles, and in that you can see these two have signed, William Lambton and George Everest. Lambton was remembered much later in St. Thomas Mount. The bronze bust was elected and unveiled by Surveyor General of India, Dr. Nog, on 17 September 2003 on this 200th year of survey. George Everest came later and took over. It was British surveyor and geographer. India from 1830 to 1843, the highest mountain peak in Earth. Highest mountain peak on Earth is named in his honor. Surveyor General of India in 1830, retiring in 1843 and returning to England due to failing health. He was known not as Everest, but never rest. He never rested even while. George Everest never saw the peak, though it is named after him. He was responsible for hiring Andrew Scott Waugh. He is the Waugh proposal who widely debated by the Royal Geographical Society and similar bodies. Why should he be named as Everest? But they all agreed at the end because the original name was Devadunga or Gauri Shankar. Everest himself objected to his name being used, but in 1865, the society officially recognized Mount Everest. But there were two other guys, Indian guys, Radhanath Sikdar and another guy. These two were known for this thing. Radhanath Sikdar, a mathematician from Calcutta, born in October in Calcutta. He studied mathematics at Hindu College and this thing. George Everest was always full of praise for the number crunching genius. He was so fast in numbers, Sikdar. So thanks to all of you, because this is the way the survey was undertaken and done. You can see I've given you only the broad points of survey, not in details, but you can see how much of effort has gone into it. And but for this, we would not have had all these things. And again, to tell you what I said in the first, this is the first time a survey was conducted in the world. Trigonometrical survey started in Madras. Therefore, on this Madras Day celebration, we must remember this. Thank you all very much for listening to me. மிகுந்த நன்றிகள் ஐயா. ஒரு மிகச்சிறப்பான உரையை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள்.
குறிப்பாக நில அளவியல் துறையில் சென்னை எப்படி இருந்தது, சென்னையினுடைய பங்களிப்புகள் எப்படி இருந்தன என்பது பற்றியெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு பேசினீர்கள். குறிப்பாக நீங்கள் மெக்கன்சியினுடைய ஓலைச்சுவடிகள் உங்களுக்கு எந்த அளவிற்கு இதில் பயனாக இருந்தது என்பதையும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் தமிழ் இணைய கல்விக் கழகம் மற்றும் தஞ்சை பல்கலைக்கழகத்தோடு தமிழ் மரபு அறக்கட்டளை இணைந்து பழைய ஓலைச்சுவடிகளை மின்னாக்கம் செய்த பணி மிக மகிழ்ச்சியான பணியாக தமிழ் மரபு அறக்கட்டளை கருதுகிறது. அந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டமைக்காக ஒரு மிகுந்த மகிழ்வோடு நாங்கள் அதை நினைத்து பார்க்கிறோம் இந்த நேரத்தில். மிகுந்த நன்றிகள் ஐயா. இப்பொழுது நம்மிடையே கானா நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தயாரெனில் நாம் கானா பாடலை இசைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா சென்னையினுடைய வரலாறு என்றாலே கானா இல்லாமல் சென்னையினுடைய நாட்கள் எப்பொழுதும் நகர்ந்ததில்லை. அந்த வகையில் இன்றைக்கு கானா கவி அவர்கள் நம்மிடையே இங்கே இணைந்திருக்கிறார். சென்னையினுடைய வரலாற்று கொண்டாட்டங்களில், சென்னையினுடைய பிறந்த தின கொண்டாட்டங்களில் கானா இல்லாமல் நிச்சயமாக நாம் நகர்ந்துவிட முடியாது. அந்த வகையில் நம்மிடையே ஒரு கானா பாடலை இசைப்பதற்காக திரு கானா கவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கானா, நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்க கவி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு நடத்தும் மெட்ராஸ் தினத்தில் இணைந்தது பெரும் மகிழ்ச்சி. இதில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது கானா இசைக்கலைஞர் சார்பாக வணக்கங்கள். மெட்ராஸ் டேல ஒரு மெட்ராஸை பத்தி சின்னதா அழகா ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கோம். கலந்து சின்ன சின்ன பாட்டா பாடலாமா தம்பி? அண்ணா பாடலாங்கண்ணா. மெட்ராஸ்னா மெட்ராஸு, மெட்ராஸ்னா மெட்ராஸு, மஜாவான மெட்ராஸு, நாட்டி வந்தா கோடி தரும் எங்க ஊரு மெட்ராஸு. ரொட்டு கடை சோறுங்க, நாங்க தாறு மாறுங்க, மெரினா பீச் போலாமா ஆட்டோவுல ஏறுங்க. அன்பிருக்கும் பண்பிருக்கும் பாசருக்கும் வீரருக்கும், அன்பிருக்கும் பண்பிருக்கும் பாசருக்கும் வீரருக்கும். மெட்ராஸ்னா மெட்ராஸு, மஜாவான மெட்ராஸு, நாட்டி வந்தா கோடி தரும் எங்க ஊரு மெட்ராஸு. அழகிய கோவத்துல குளிச்சது அப்பங்க, சக்கடைய மாறி போச்சு வேதனையோ இப்பங்க. அழகிய கோவத்துல குளிச்சது அப்பங்க, சக்கடைய மாறி போச்சு வேதனையோ இப்பங்க. வண்டி ரிக்ஷால போனது அப்பங்க, மெட்ரோ ட்ரெயின்ல தான் பறக்குறங்க இப்பங்க. உழைக்க வந்தவெல்லாம் அதிகாரில் பறக்குறான், பூர்வ குடியெல்லாம் ரோட்டில தான் கிடக்குறான். சாதி மதம் பார்த்து நாங்க பழக மாட்டோம், சமத்துவமா வாழும் மெட்ராஸோட கூட்டம். சாதி மதம் பார்த்து நாங்க பழக மாட்டோம், சமத்துவமா வாழும் மெட்ராஸோட கூட்டம். வந்தார வாழ வைக்கும் ஒரே ஒரு ஊருங்க, அது வேற எதுவும் இல்ல மெட்ராஸ் தான் பாருங்க. வந்தார வாழ வைக்கும் ஒரே ஒரு ஊருங்க, அது வேற எதுவும் இல்ல மெட்ராஸ் தான் பாருங்க. மெட்ராஸ்னா மெட்ராஸ், மஜாவான மெட்ராஸ், நாட்டி வந்தா கோடி தரும் எங்க ஊரு மெட்ராஸ். என்ன பின்ன வடச்சென்னை அரசல்லு விரிசல்லு யாரோ ஒன்னா வரசல்லு, மெட்ராஸ் புள்ளிங்க எல்லாம் எப்போதுமே மெர்சல்லு. ஊருல ஒன்னாவா மெட்ராஸ்னா கானாவா, காதுல கம்பலாம் மெட்ராஸ் புள்ளிங்க யார வேணா நம்பலாம். மாத்தி மங்கம்மா மாதா கோயில் எங்கம்மா, மெட்ராஸ் பொண்ணுங்க எல்லாம் சும்மா பேசும் மச்சான் பங்கம்மா. ஏ அரசல்லு யார ஒன்னா வரசல்லு, நாங்க எல்லாம் மெர்சல்லு. அரசல்லு விரிசல்லு யாரோ ஒன்னா வரசல்லு, மெட்ராஸ் புள்ளிங்க எல்லாம் எப்போதுமே மெர்சல்லு. அரசல்லு விரிசல்லு யாரோ ஒன்னா வரசல்லு, மெட்ராஸ் புள்ளிங்க எல்லாம் எப்போதுமே மெர்சல்லு. ஊருல ஒன்னாவா மெட்ராஸ் கானாவா, காட்டுல கம்பலா யாரோ ஒன்னா நம்பலாம். மாத்தி மங்கம்மா மாதா கோயில் எங்கம்மா, மெட்ராஸ் பொண்ணுங்க எல்லாம் பேசு மச்சான் பங்கம்மா. ஏன் அரசல்லு யாரோ ஒன்னா வரசல்லு, நாங்க எல்லாம் மெர்சல்லு. சொந்த வீடு நகை பொருள் தேவையில்லை எங்களுக்கு எதுவுமே மச்சான் எதுவுமே.
சண்டைன்னு சொல்லாமலே வந்து நிக்கும் நண்பன் மட்டும் போதுமே, எனக்கு போதுமே. அப்பா அம்மா பேச்சு நாங்க தட்டாம கேட்போம், நாங்க வீட்டுக்குள்ளேயே பத்துக்குன்னு நல்லாவ பார்ப்போம். புரிஞ்சுக்காத பொண்ணு தோசை நாங்க மாறுவோம், புரிஞ்சுக்கிற பொண்ணை தண்டா கால வாருவோம். மச்சான் புரிஞ்சுக்கிற பொண்ணை தண்டா கால வாருவோம். ஏ அரசலே யார ஒன்னா வரசலே, நாங்க எல்லாம் மெர்சலே. அரசலே விரிசலே யார ஒன்னா வரசலே, எங்க ஊரு பிள்ளைங்க எல்லாம் எப்போதுமே மெர்சலே. பண்ணே துக்குல டக்குன்னு வரோம் எங்க பிள்ளைங்கோ, தவுலத்தை சுத்தின்னு இருப்போம் மெட்ராஸ் உள்ளங்கோ. ஊருல ஓனாவா சென்னை நாகானாவா, காதுல கம்பலா யாரவோ நான் நம்பலா. துக்குல டக்குன்னு வரோம் எங்க பிள்ளைங்கோ, தவுலத்தை சுத்தின்னு இருப்போம் சென்னை உள்ளங்கோ. அச்சுன்னு ஓசி காடி பூச்சின்னு போவோம் நாங்க பிச்சுன்னு, பிகரம் அடிப்போம் நச்சுன்னு, கஷ்டத்தை தான் மறைச்சுன்னு இருப்போம் நாங்க சிரிச்சுன்னு, ஜாலியாக இருப்போம் நாங்க ஃப்ரெண்டுக்குள்ள இருந்துன்னு. ஏ அரசலே யார ஒன்னா வரசலே, ஏ அரசலே யார ஒன்னா வரசலே, படத்துல விசலே யார ஒன்னா வரசலே, என்னை பிள்ளைங்கனாலே எப்பவுமே மெர்சலே. பணத்தை பார்க்காம குணத்தை மட்டும் பார்த்து நாங்க வந்தோண்டா, பழகி வந்தோண்டா. கூட பிறக்கவில்லை ஆனாலும் மெட்ராஸ் ஜனம் சொந்தண்டா, எங்களுக்கு சொந்தண்டா. கஷ்டத்தை தான் சொன்னா எங்க நாள் போறாது, கடலை போல இருக்கு எங்க அன்பு மாறாது. கஷ்டத்தை தான் சொன்னா எங்க நாள் போறாது, கடலை போல இருக்கு எங்க அன்பு மாறாது. சந்தோஷமா வாழ்ந்து வரும் ஒண்ணுக்குள்ளதான், செத்த என்ன வரப்போகுது மண்ணுக்குள்ளதான். நண்பா செத்த என்ன வரப்போகுது மண்ணுக்குள்ளதான். ஏ அரசலே யார ஒன்னா வரசலே, நாங்க எல்லாம் மெர்சலே. அரசலே விரிசலே யார ஒன்னா வரசலே, மெட்ராஸ் பிள்ளைங்க எல்லாம் எப்போதுமே மெர்சலே. என்ன பின்ன வாசன, என்ன பின்ன வாசன, அப்படின்னு விட்டா திணிக்குமா புளிய போட்டு தலைக்குமா, அப்படின்னு விட்டா திணிக்குமா எம்மா புளிய போட்டு தலைக்குமா. நான் உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, உமா கையில வாட்சி இல்ல, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, உமா கையில வாட்சி இல்ல. மிட்டாயே ஒத்தடி மோலத்துல விதவிதமா காட்டுவண்ட ஆக்ஷன், நாங்க ஆக்ஷன். மெட்ராஸ் புள்ளிங்க எல்லாம் டான்ஸ்ல தான் சதுர விட்டோம் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சன். ஒத்தடி மோலத்துல விதவிதமா காட்டுவண்ட ஆக்ஷன், நாங்க ஆக்ஷன். மெட்ராஸ் புள்ளிங்க எல்லாம் டான்ஸ்ல தான் சதுர விட்டோம் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சன். எங்களோட வாழ்க்கைக்கு என்னடா குறை, காலையில பிரேக்பாஸ்ட் டீயும் போறேன், இது தாண்டா எங்களோட வாழ்க்கை முறை. தாண்டா தாண்டா எங்க லைஃப் சாகும் வர, தாண்டா தாண்டா எங்க லைஃப் சாகும் வர. ஏ அரசலே யார ஒன்னா வரசலே, நாங்க எல்லாம் மெர்சலே. அரசலே விரிசலே யார ஒன்னா வரசலே, மெட்ராஸ் புள்ளிங்க எல்லாம் எப்போதுமே மெர்சலே. தொடக்க விழா ஆரம்பிச்சுட்டு தொடரலாம். அப்புறம் மிக சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள் கவி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கண்ணா. சென்னையினுடைய மெட்ராஸ் தின விழா இனிதே துவங்குகிறது. டிஜிட்டல் மெட்ராஸ் நோக்க வரை முடிச்சுட்டாங்க. இந்த சென்னை தின விழா இது குறித்தும் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய டிஜிட்டல் மெட்ராஸ் என்கிற முயற்சியையும் அது குறித்தான தங்களுடைய அனுபவத்தையும் தன்னுடைய நோக்கத்தையும் விளக்க வருகிறார் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தலைவர் திரு சுபாஷினி அவர்கள். நோக்க உரை தருமாறு அன்புடன் திரு சுபாஷினி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வந்திருக்கின்ற டாக்டர் ஜெயசீலன் அவர்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அழகாக கானா இசையை இன்று தொடக்கி வைத்து நமது மெட்ராஸ் நிகழ்ச்சி தொடக்கி வைக்க, குதூகலமாக தொடக்கி வைக்க வந்திருக்கின்ற கானா கவி சகோதரர்களுக்கும் இனிய வணக்கம். இன்று காலை நமது மெட்ராஸுடைய நில அளவை என்பது உலகளாவிய அளவில் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை விளக்கிய உரை நமது முது அறிஞர், நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் மூத்த அறிஞர் திரு நரசியா அவர்களுடைய உரையோடு இன்று தொடக்கி இருக்கின்றோம். அதாவது 22ஆம் தேதி ஆகஸ்ட் விழா என்பது, மெட்ராஸ் விழா என்பது
பொதுவாக சொல்லும் போது, அதாவது 1639ஆம் ஆண்டு மெட்ராசப்பட்டினம் அப்படிங்கிற அல்லது சென்னப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது என்ட்ரூ கோகன் அப்புறம் பிரான்சிஸ் டே இவங்க 2 பேரும் தாம்ரல வெங்கத்ரி நாயக்கர் அவரிடமிருந்து பெற்ற ஒரு நிலத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நாள் அப்படின்னு கொண்டாடுவதாக எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழ் மரபு அறக்கட்டளை பொறுத்தவரை இதை கொண்டாடுவதற்கான காரணம் என்னவென்றால், இதை ஒரு காரணமாக பயன்படுத்திக் கொண்டு மெட்ராஸின் வரலாற்று விஷயங்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது தொடர்பான பல்வேறு விஷயங்களை இக்கால இளைஞர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்ச்சியை தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்கின்றோம். இப்பொழுது தமிழகத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் என்று நாம் சொல்வதென்றால் முதலில் நமக்கு மதுரை என்பது நினைவுக்கு வருகிறது, திருவண்ணாமலைங்கிறது ஞாபகம் வருகிறது, அல்லது திருநெல்வேலி என்பது ஞாபகம் வருகிறது. மெட்ராஸ் அல்லது சென்னை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வரலாற்று நகரம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு தோன்றுவது மிக குறைவு. அதற்கு காரணம் என்னவென்றால், அது மிகவும் அதிகமாக புதிய கட்டடங்களும் அரசு கட்டடங்களும் அரசாங்க தலைமையகமும் இருப்பதால் வரலாறு அதற்கு இல்லையோ என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கின்றது. ஆனால் வரலாற்றை ஆய்ந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்ற ஆவணங்களின் அடிப்படையிலேயே ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நமக்கு ஆவணங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றன. மெட்ராஸ் என்ற நகரத்தில் ஏராளமான இப்பொழுது நம்ம காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி ஏராளமான பல நாடுகளில் இருந்து வணிகர்கள் வந்து தங்கி இருந்த ஒரு பகுதியாக மெட்ராஸ் நகரம் என்பது இருக்கின்றது. இப்ப வாழ்வியல் விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட மெட்ராஸ் நகரில் இன்றைய சென்னை நகரில் இருக்கின்ற பொருளாதார விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது தமிழகம் முழுவதற்குமே பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு நகரமாகவும் இருக்கின்றது. எப்படி என்றால், நம்ம காசிமேட்டுக்கு போய் பார்ப்போம், அங்க இருக்க கப்பல் வணிகம், அங்க இருக்கிற துறைமுக பகுதி, அங்க மீன் வளம் என்பது, அது மட்டுமல்லாமல் அங்கே பாரிஸ் கார்னருக்கு நம்ம போனோம்னா அங்கே நடக்கின்ற வர்த்தகம், ஒவ்வொரு பகுதிகளில் நடக்கிற வர்த்தகம், அதாவது தமிழ்நாட்டுல எங்க தேடின பொருளாக இருந்தாலும் சரி அது நிச்சயமா நமக்கு பாரிஸ் கார்னர்ல கிடைக்கும். நானும் அண்மையில தான் சென்று போய் பார்த்தேன். அந்த மாதிரி அவ்வளவு வணிகங்கள் நடக்கின்ற ஒரு பகுதி. இப்ப ஆன்மீகம் எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமிய மதமோ ஆர்மேனியர்கள், சைவர்கள், வைஷ்ணவர்கள் என்று எல்லா விதமான சமயத்துக்கும் சேர்ந்த சமய இடங்களும் இருக்கின்றன. வள்ளலார் கூட சென்னையை பற்றி மிகுந்து பாடியிருக்கின்றார். ஏன்னா அங்கேதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சான்றாக இருக்கின்றது. ஆக டிஜிட்டல் மெட்ராஸ் ஏன் தமிழ் மரபு அறக்கட்டளை தொடங்கினோம் என்றால், இந்த வரலாறுகள் எல்லாம், இந்த வரலாற்று சின்னங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடாது, மறைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளையில் ஏராளமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த மெட்ராஸ் நிகழ்ச்சி இளைஞர்களை ஏற்பாடு செய்து, நமது குழுவில் இருக்கின்ற ஆய்வில் ஆர்வமுள்ள இளைஞர்களை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். பல்வேறு வகையான நடவடிக்கைகள், அதாவது இந்த சென்னையின் பல்வேறு முகங்களை காட்டக்கூடிய வகையில் இலக்கியம், புனைவு, அரசியல் தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள், சின்னங்கள், மரபு சின்னங்கள், இங்கு வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தவர்கள் பற்றிய செய்திகள் என்று பல்வேறு செய்திகள் வலைப்பக்கத்தில் சேர்த்து வைத்து வீடியோ பதிவுகளாகவும் காணொலிகளாக சேர்த்து வைத்து இந்த பக்கத்தை நாம் தொடர்ந்து தொகுத்து வருகின்றோம். ஆக இன்று தொடங்கி நாளை மாலை வரை நடக்கின்ற நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நமது தமிழ் கல்விக் கழகத்தின் இயக்குனர் அவர்கள் என்று தொடக்கி வைக்கின்றார். ஆக மிகச் சிறப்பாக தொடங்குகின்றது. இந்த வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, மிகச்சிறப்பாக டிஜிட்டல் மெட்ராஸ் குறித்து உரையாற்றி இருக்கிறீர்கள். இதோ சென்னையினுடைய 382வது பிறந்த தினத்தில் இன்றைக்கு இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய மெட்ராஸ் தின விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் திரு ஜெயசீலன் ஈயாப்பா அவர்கள். இது ஒரு இளம் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. 2013ஆம் ஆண்டில் தமிழிலேயே தேர்வெழுதி தமிழக அளவில் முதல் மாணவராக இந்திய ஆட்சிப்பணிக்கு தேர்வானார். தூத்துக்குடி மாவட்ட ஆணையராகவும் இருந்தவர். தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சிறை இலக்கியம் குறித்து ஒரு சிறந்த ஆராய்ச்சியையும் தந்தவர். தூத்துக்குடியினுடைய மரபு வாய்ந்த கட்டிடங்களை இன்றைக்கும் ஆவணப்படுத்துவதில் மிக முன்முயற்சியோடு பல விஷயங்களை செய்து வருபவர். ஒரு இளம் அதிகாரி, குறிப்பாக அதுவும் தமிழ் இணைய கல்விக் கழகத்திற்கு ஒரு இலக்கிய படைப்பாளியே இயக்குனராக வந்திருப்பதில் தமிழ் மரபு அறக்கட்டளை மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. 2 நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் ஓசை சுற்றுச்சூழல் சார்பில் அவரை சந்தித்த பொழுது கூட அவருடைய சுற்றுச்சூழலியல் குறித்து, தமிழ் குறித்தான அந்த அக்கறையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சுற்றுச்சூழலாக என்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் மெட்ராஸ் தின விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றுமாறு அன்புடன் திரு ஜெயசீலன் ஈயாப்பா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். 382வது மெட்ராஸ் தின நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த டிஜிட்டல் மெட்ராஸ் அப்படின்ற
புதுமையான முன்னெடுப்பை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மெட்ராஸ் தின நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக என்னை அழைத்து எனக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் முனைவர் சுபாசினி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசுறது கேக்குதுல? கேக்குது சார், நீங்க பேசலாம், நல்லாவே கேக்குது. இன்று சிறப்பாக காலை அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே பற்றி, முக்கோணவியல் நிலவலையை பற்றி மதிப்பிற்குரிய திரு நரசியா அவர்கள் மிக சிறப்பாக ஒரு உரையை நிகழ்த்தினார். நான் தொடர்ச்சியாக தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை அவ்வப்போது கேட்டு வந்திருக்கின்றேன். தமிழ் பண்பாட்டை, மரபை, வரலாற்றை, பாரம்பரியத்தை ஆவணப்படுத்தும் பெரும் முயற்சிக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சென்னை நகரம் உருவாகி சென்னை என்ற பெயர் வந்ததற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 380 ஆண்டுகள், 82வது ஆண்டினுடைய நிலையில் நாம் இருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு நகரத்திற்குமே ஒரு வரலாறு உண்டு. அது குறிப்பாக நம்மளுடைய வரலாற்றின் தொடர்ச்சியில் எங்க இருந்தா அதனுடைய வரலாறு ஆரம்பிக்குது அப்படின்னு பாக்குறப்ப சென்னையினுடைய வரலாறு நமக்கு பழைய கற்காலத்துல இருந்தே, இப்ப நம்ம சென்னை என்று சொல்லக்கூடிய இது பிரிட்டிஷார், குறிப்பாக பிரான்சிஸ் டே வந்து இந்த நிலத்தை வாங்கியதற்கு பிறகு அதுக்கு சென்னை பட்டினம் பெயர் வைத்து தற்போது வரை ஏற்பட்டுள்ள அரசியல், குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சி காலம், அதற்கு பிந்தைய நிர்வாக அமைப்பு முறை, இதனுடைய வரலாற்றை மட்டும் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நகரத்திற்கும் இருப்பதை போன்று நீண்ட நெடுங்கால வரலாறு சென்னை நகரத்திற்கும் உண்டு. அது பழம் கற்காலத்தில் இருந்து கூட தொடங்கும் என்று நாம் ஒரு கருதுகோளை முன்வைக்கலாம். அதற்கு நிறைய ஆய்வு சான்றுகளும் இருக்கிறது. அதற்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டால் இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்து 7ஆம் நூற்றாண்டு வரையில நிறைய தொடர்ச்சியான வணிக நகரமாக, குறிப்பாக கிரேக்கர்கள் வந்து செல்லக்கூடிய வணிக நகரமாக, மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற வணிக நகரமாக இருந்திருக்கிறது. மயிலாப்பூரினுடைய துறைமுகத்தை பற்றி பல்வேறு இலக்கியங்களிலும், பல்வேறு ஆவணங்களிலும், செப்பேடுகளிலும், நாணயங்களிலும், 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுகளிலும் இது தொடர்பான செய்தி இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த நகரத்தை நாம் குறிப்பாக இந்த கடந்த ஒரு 380 ஆண்டுகளாக, ஏறத்தாழ ஒரு 400 ஆண்டுகளாக இதனுடைய வரலாறு என்பது மிகுந்த ஒரு ஃபேசினேட்டிங் சப்ஜெக்டாக இருப்பதற்கு காரணம் இந்த நகர் அடைந்த வளர்ச்சி. இந்த நகரத்திற்கு பல்வேறு மனிதர்கள் ஆற்றிய பங்கு. உலக அளவில் இன்று உலகினுடைய மிகப்பெரிய நகரங்கள், வசதிமிக்க நகரங்கள் என்று பட்டியலிட்டால் நிச்சயம் சென்னை முதல் 10 இடங்களோ 20 இடங்களிலோ நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த காலகட்டத்தில், குறிப்பாக ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சென்னை என்பது உலகின் மிகச்சிறந்த நகரங்களில் முதன்மை பட்டியல்களிலே சென்னை வந்துவிடும். குறிப்பாக இன்று நாம் மெட்ரோ ட்ரெயின் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பே, 50 ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் பல்வேறு இடங்களில் இந்த மெட்ரோ போக்குவரத்து எல்லாம் அந்த வலைப்பின்னல் போன்ற அமைப்பு ஏற்படுத்தியது. ஆனால் முதலாக அந்த அமெரிக்காவில் வருவதற்கு முன்னாடியே கூட நமக்கு அந்த ரயில் தடத்தினுடைய, குறிப்பாக சென்னையினுடைய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரங்க் எல்லாம் வந்ததாக நமக்கு வரலாறு சொல்கிறது. அந்த அளவிற்கு சென்னையில 2வது மாநகராட்சியாக ஒரு நகர் நிர்வாகத்தில், ஒரு நகரிய நிர்வாகத்தில் உலக அளவில் லண்டனிற்கு அடுத்தபடியாக மாநகராட்சியை உருவாகியதும் சென்னை தான். இப்படி நகரிய கட்டமைப்புகளில் அடிப்படை உள்கட்டமைப்புகளுக்கும் சரி, நிர்வாக கட்டமைப்பையும் உலகின் பல்வேறு நகரங்களில் வருவதற்கு முன்பே சென்னைக்கு வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க நகரமாக, வணிக நகரமாக வந்து அனைத்து தரப்பு மக்களும் எந்த விதமான சாதி, சமய, இன வேற்றுமையின்றி வாழ தகுந்த ஒரு நகரமாக அது பிற்காலத்தில் உருவாகி கொண்டே வந்து கொண்டு இன்று புதிய நிலையையும் அடைந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய இந்த வளர்ச்சியின் போதே அதனுடன் இணைந்து வரக்கூடிய மற்ற அசௌகரியங்களையும் அது சேர்த்தேதான் கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக அதனுடைய சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கம் இன்று நாம் அனைவரையுமே கவலை கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் அந்த நிலை இருக்கிறது. குறிப்பாக நம் கூவம் ஆற்றினுடைய வரலாற்றை மட்டுமே தனியாக எடுத்து பேசலாம். அந்த அளவிற்கு அது எவ்வளவு ஒரு மென்மையான அழகியல் நதியாக அது இருந்து, நிறைய குறிப்புகளில் எல்லாம் இந்த கூவம் ஆற்றில் குளித்து விட்டு
தினசரி நடவடிக்கைகளை தொடங்கிய பல்வேறு குறிப்புகள், பல்வேறு அறிஞர்கள், சென்னையில் வாழ்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அதனுடைய பொருள் என்பது முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு பொருளைத்தான் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. சென்னையில் சென்னையினுடைய வரலாறை ஒரு எளிய ஒரு மனிதராக சென்னையை பற்றி புரிந்து கொள்வதற்கு அதனுடைய பெயர்களும், சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளும், முக்கிய அமைவிடங்களுமே நமக்கு ஒரு பெரிய வரலாற்றை தன்னகத்தை கொண்டிருப்பதாகவே நாம் பார்க்க இயலும். சென்னைக்கு புதிதாக வரக்கூடியவர்களுக்கு இந்த நகரம் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை தான் தோன்றும். எனக்கும் நான் சென்னை வந்ததை நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற போதுதான். நான் முதலாக சென்னைக்கு வந்த நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் அப்பொழுது 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். 2004. அப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் ஒரு பேச்சு போட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்துவார்கள். அதில் முதல் பரிசு பெற்றால் சென்னையில் மாநில அளவிலான பேச்சு போட்டிக்கு பங்கேற்பதற்காக வரலாம். நான் பிப்ரவரி 14, 2004 அன்றுதான் சென்னைக்கு முதலாக வந்தேன். இந்த நகரினுடைய பிரம்மாண்டம் ஒரு பள்ளி மாணவராக என்னுடைய மனதில் பெரிய அளவில் பதிந்திருந்தது. குறிப்பாக நான் அப்பொழுது இருப்பூர்தியில் வந்து இறங்கிய எழும்பூர் ரயில் நிலையமாகட்டும், அதற்கு முன்பு நான் ரயிலிலும் சென்றதில்லை. அந்த ரயில் நிலையமும் அதனுடைய பெருமை, அந்த பிரம்மாண்டமான சிவப்பு கட்டிடமும் உண்மையிலேயே எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை ஆங்கிலேயர்கள் வழங்கி சென்றிருக்கிறார்கள். அதனுடைய கட்டடங்களும் சரி, அதனுடைய வரலாறும் சரி, உலகின் மிகச்சிறந்த உட்கட்டமைப்புகளை கொண்ட ஒரு நகராக இது எப்படி தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நான் சென்னையினுடைய வரலாறை தற்பொழுது வாசிக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்த போது இந்த ஒரு புத்தகம், சிறிய புத்தகம் தான், அந்த 1927ஆம் ஆண்டு எழுதப்பட்ட அந்த புத்தகம் சென்னையின் கதை, கிளீன் ஃபார்லோ எழுதிய அந்த புத்தகத்தை நான் தற்பொழுது வாசித்துக் கொண்டிருந்தேன். சென்னை என்னுடைய 400 ஆண்டு கால வரலாற்றில் எவ்வளவு முக்கியமான இடங்கள் எல்லாம், எவ்வளவு வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது, வரலாற்றில் எவ்வளவு காயங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அலுவலகம் தலைமை செயலகத்தில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த அலுவலகத்திற்கு செல்கின்ற போது எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க, எவ்வளவு வரலாற்றை சுமர்ந்திருக்கக்கூடிய கட்டடத்திற்குள் நாம் சென்று கொண்டிருக்கோம் என்பதை நான் உணர்ந்ததாக எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக படிக்கின்ற போது எப்படி இன்று நாம் எளிதாக உள்ளே செல்ல முடிகிறது ஒரு அலுவலராக. எந்த ஒரு மக்களும், எந்த ஒரு சாதாரண குடிமகனும் உள்ளே வந்து உள்ளே வர முடியும், செல்ல முடியும். ஆனால் ஒரு இந்த கோட்டை கட்டக்கூடிய நிலையில், கட்டப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட அனுமதி என்பது யாருக்கும் இல்லை. அது வந்து 2 பெரிய ஒரு இன வேறுபாட்டிற்கான சுவராகத்தான் அந்த கோட்டையை பார்க்க முடியும். உள்ளே இருப்பது வந்து வெள்ளையர்கள் நகரம், வெளியே இருப்பது கருப்பர்களின் நகரம் என்று. வெள்ளையர்கள் இங்கே வந்து தங்களுடைய தொழிலை தொடங்கிய நிலையில் இந்த கோட்டையை கட்டி தங்களுடைய பொருள்களையும் வணிகத்தையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கிய கோட்டை. வெளிப்புறத்தில் இருப்பது கருப்பர் நகரம். அங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள், இறக்குமதி ஆகக்கூடிய துணிகளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பெரும் வணிகர்கள், இங்கே பணிவிடை செய்யக்கூடியவர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் என்ற துபாசிகள் என்று நிறைய பேர் இந்த நகரை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற்ற தொடங்கி அந்த பகுதி கருப்பர்கள் நகரம் என்றும், உள்ளே இருப்பது வெள்ளையர்கள் நகரம் என்ற ஒரு முக்கியமான தொடர்ச்சியோடு அந்த வரலாறு நமக்கு இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திற்கு பிந்தைய வரலாறு என்பது ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கொண்ட தற்போது உலக புகழ்பெற்ற இந்தியாவில் மிக நீண்ட ஒரு கடற்கரையாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை, அந்த பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்பு 1880 வரை அந்த கடற்கரை என்பது இப்போது பயன்படுத்தக்கூடிய அளவில் இல்லை. மக்கள் சென்று இளைப்பாறக்கூடிய அளவிற்கான அந்த அமைப்பு இல்லை, சேரும் சகதியுமாக இருந்திருக்கிறது. அதை அப்போது இருந்த டஃப் என்ற ஒரு ஆங்கிலேய கவர்னர் அதை முழுவதுமாக செம்மைப்படுத்தி மெரினா கடற்கரையை ஒரு இத்தாலியினுடைய தீவின், சிசிலி தீவின் ஒரு பெயரை வைத்ததாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு இங்கே வந்தவர்களும், இங்கே இருந்தவர்களும் தங்களுடைய பங்களிப்பை இந்த நகருக்கு செய்திருக்கிறார்கள். இன்று அடையாறின் மிக முக்கிய பாலமாக இருக்கக்கூடியது முதலாக ஆர்மேனியர்களால் உருவாக்கப்பட்ட பாலம்.
இன்று நாம் மவுண்ட் ரோடு, இந்த அண்ணா சாலை என்ற பெயர் மாற்றத்தோடு அது அழைக்கப்படுகிறது. அந்த மவுண்ட் ரோடு என்பது சென்னையில் உருவான மிக முக்கிய ஒரு பெரிய சாலை. சென்னையினுடைய கோட்டையிலிருந்து செயின்ட் தாமஸ் குன்றிற்கு செல்வதற்காக, வழிபாட்டிற்காகவும் அங்கே தங்களுடைய இராணுவ மையத்தையும் வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் அடிக்கடி செல்வதற்காக ஒரு சாலையை அமைத்திருக்கிறார்கள். அதுதான் மவுண்ட் ரோடு என்ற பெயரை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய வரலாற்றில் நாம் தினந்தோறும் பயணிக்கின்றோம் என்ற ஒரு உணர்வை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்கள், அது ரயில் நிலையமாகட்டும், சென்னையினுடைய சென்ட்ரல் ரயில் நிலையமாகட்டும், எக்மோர் எழும்பூர் ரயில் நிலையமாகட்டும், இது இரண்டிற்கும் முன்பே இந்தியாவின் முதலாக ரயிலை இயக்கியது சென்னையினுடைய மெட்ராஸ் ரயில் கம்பெனி தான். அது முதலாக ஆரம்பிக்கப்பட்டது நமது ராயபுரம் ரயில் நிலையத்தில். இந்த 2 ரயில் நிலையங்களை காட்டிலும் அளவிலும் பிரம்மாண்டத்திலும் பெரியது. ஆனால் இன்று காலத்தினுடைய கால பெருவழியில் கரைந்து போய் இன்றது பயன்பாடற்ற ஒரு பழமை கட்டடமாகத்தான் ராயபுரம் ரயில் நிலையத்தை நாம் பார்க்க முடியும். சென்னையினுடைய மிக முக்கியமாக சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் ரிப்பன் மாளிகை, சென்னை மாநகராட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த விக்டோரியா ஹால் தற்பொழுது புனரமைக்கக்கூடிய பணி நடந்து கொண்டே வருகிறது. அந்த விக்டோரியா ஹாலில் தான் முதலாக திரைப்படம் திரையிடப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் மோஷன் பிலிம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி திரைப்படம் முதலாக அங்கேதான் சிறிய அளவில் திரையிடப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து பார்ப்பதற்காக அந்த 2 ஆண்டுகளில் லண்டனில் திரைப்படம் வெளியிட்டு வந்த 2 ஆண்டுகளில் அந்த தொழில்நுட்பம் சென்னையை அடைந்து அந்த ஹாலில் தான், அந்த விக்டோரியா ஹாலில் தான் முதலாக அந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. இப்படி இன்றும் அந்த சென்னையினுடைய கட்டிடங்களை, சென்னையினுடைய வரலாற்றை, அதனுடைய பெருமையை பேசும் பல்வேறு கட்டிடங்கள் இருக்கிறது. அதற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு சத்திரம், முதலியார் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு சிவப்பு நிற கட்டிடங்கள் பெரிய வரலாற்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் இப்பொழுதுதான் இந்த வரலாற்று உணர்வு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெருமையை, பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் கொஞ்சமாக வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். தற்பொழுதுதான் அவற்றை பாதுகாக்க வேண்டும், அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அரசும் பல்வேறு முயற்சிகளை பல்வேறு திட்டங்களின் மூலமாக செயல்படுத்தியும் வருகிறது. நிறைய ஆவணங்களை படிக்கின்ற போதும் நாம் இவற்றை எல்லாம் நிச்சயம் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு ஒரு பல 100 ஆண்டுகளை கால பெருவழியை கடந்து இந்த கட்டிடங்கள்லாம் நிற்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று உணர்வை நமக்கு ஏற்படுத்தும். நம் பாரம்பரியத்தின் மீது பெருமையை ஏற்படுத்தும். நம் நிகழ்காலத்தில் இன்று எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய கடந்த காலம் நமக்கு வழிகாட்டும். அதற்கு இது போன்ற பெருமையை, பாரம்பரியத்தை நாம் பாதுகாப்பதும், அவற்றை தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் முக்கியமாக அமையும். எனவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக நமது சென்னையினுடைய இன்னும் ஆவணப்படுத்தாமல் இருக்கக்கூடிய பல்வேறு வரலாறுகளை நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இந்த ஆண்டு நமது இந்திய சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டு. அது தொடர்பாக தமிழ் இணைய கல்விக் கழகம் பல்வேறு முக்கிய ஆவணங்களை மீன்மையப்படுத்தி டிஜிட்டலைஸ் பண்ணி சேகரிக்கக்கூடிய முயற்சியை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்கு நிச்சயமாக நான் தொடர்ச்சியாக தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் டாக்டர் சுபாஷினி அவர்களுடன் நான் தொடர்பில் இருக்கிறேன். அவர்களுடைய ஆலோசனையும் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் பெற்று நிச்சயமாக இது போன்ற வரலாற்று ஆவணங்களை மின்மையப்படுத்தி உலகம் முழுங்கும் இருக்கும் தமிழர்களின் பார்வைக்கும் அவர்களுடைய படிப்பிற்கும் கொண்டு செல்வதை நிச்சயம் தமிழ் இணைய கல்விக் கழகம் செயல்படுத்தும். இந்த இந்திய சுதந்திரத்தினுடைய 75வது ஆண்டில் சுதந்திரத்திற்கு முன்பு வரலாற்று ரீதியாக, குறிப்பாக சுதந்திரத்தோடு தொடர்புடைய முக்கிய சென்னை நிகழ்வுகளை, சென்னை கட்டிடங்களை ஆவணப்படுத்துவதற்காக ஒரு தனி முயற்சியை முன்னெடுக்கிறோம். அதற்கு ஆர்வலர்கள் அனைவரும் இணைந்து பங்கு பெறுவதற்கும் எங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கும் நாங்கள் எங்களுடைய அழைப்பையும் விடுக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. ஒரு மிகச்சிறந்த விழா பேருரை ஆற்றியிருக்கிறீர்கள். சென்னையை பற்றியும் அதனுடைய தொன்மையை பற்றியும் அதனுடைய ஒவ்வொரு இடங்களை குறித்தும் மிக சிறப்பான புரிதல் கொண்டவராக இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ் இணைய கல்விக் கழகத்திற்கு இயக்குநராக வந்திருப்பது என்பது தமிழக மக்களுக்கு கிடைத்த பேரு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். நிச்சயமாக தமிழ் மரபு அறக்கட்டளை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய சிறப்புரைக்கும். குறிப்பாக பேச்சுத்துறையில் நீங்கள் இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து 3 முறை மாநில அளவில் அந்த தமிழ் வளர்ச்சித்துறை பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றவனாக பேச்சுத்துறையில் இருக்கிற ஒருவரை தமிழ் இணைய கல்விக் கழகத்திற்கு இயக்குநராக பெற்றிருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் நாம் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பணிகளிலும் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே எந்தவித தயக்கமும் இல்லாத தமிழ் இணைய கல்விக் கழகத்தோடு நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். மிகுந்த நன்றி ஐயா. தொடர்ந்து சில வார்த்தைகள் இந்த தமிழ் மெட்ராஸ் தினத்தினுடைய விழா குறித்து சில வார்த்தைகள் வழங்குமாறு சுபாஷினி அக்கா அவர்களை திரும்பவும் அழைக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து திரு வேலு அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார். அவர் இன்றைய நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். நீங்கள் சில வார்த்தைகள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அக்கா. நன்றி. ரொம்ப அருமையான ஒரு உரையை வந்து நமது புதிய தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இயக்குனர் அவர்கள் வழங்கியிருந்தாங்க. மெட்ராஸுடைய சிறப்புகளை அதாவது நேரா போய் பார்க்கிற போது நமக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குதுல்ல, அது உண்மையிலேயே அது வந்து சொல்ல முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு 2 முறை வந்து மரபு பயணம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம் தமிழ் மரபு அறக்கட்டளை. அங்கே மெட்ராஸ்லேயே வாழ்கின்றவர்கள் அவர்களுக்கு அங்கே இருக்கின்ற சில முக்கியமான சின்னங்களை பற்றி தெரியவில்லை. மரபு பயணத்தில் போகும்போது இங்க ஒரு ஒபிலிஸ்க் இருக்கா, இங்க வந்து எம்டன் குண்டு போட்டதற்கான ஒரு சான்று இங்க இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்தது. இப்ப குன்னங்குடி மஸ்தானுடைய பாடல்களை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா அங்கே வந்து அவருக்குன்னு என்று அவருடைய தர்கா இருக்கின்றது. அங்கேதான் இருக்கா அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்க. ஆக பல விஷயங்கள் அங்கதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு டாக்டர் ஜெயசீலனுடைய உரை வந்து நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து கொண்டு வந்து அவர் இன்னைக்கு உரையாற்றி இருக்கின்றார். இது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இந்த உரையே ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, பொருள் பொதிந்த ஒரு உரை அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்மளுடைய டிஜிட்டல் மெட்ராஸ் வெப்சைட்லயே பார்க்கலாம், அந்த கருப்பர் நகரம், வெள்ளை நகரம், இந்த கருத்துக்கள்லாம் எத்தனை பேருக்கு இளைஞர்களுக்கு இன்றைக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. எப்படி வந்து அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை உருவானது என்று. நாளைக்கு எனது நூல் மெட்ராஸ் 1826 வெளியீடு காண்கின்றது. இது ஒரு வரலாற்று நூல் தான். அதுல வந்து பல்வேறு செய்திகள், ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கான செய்திகளை வந்து அந்த நூல்ல நான் குறிப்பிடுறேன். அதுவும் இந்த நிகழ்ச்சியோட ஒத்து வருகின்றது. இயக்குனர் அவர்கள் சொன்னது போல தமிழ் மரபு அறக்கட்டளை பல்வேறு திட்டங்களை இப்போது நம்ம கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த திட்டங்கள்லாம் விரைவில் நாம் செயல்படுத்த வேண்டும். அவற்றை நாம் செய்வோம் நிச்சயமாக. கொரோனா விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு அடுத்த ஆண்டு மீண்டும் தமிழ் மரபு அறக்கட்டளை மரபு பயணங்களை, அதுவும் குறிப்பாக மெட்ராஸில் நிச்சயமாக செய்வோம். அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி, மீண்டும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. மெட்ராஸ் தின விழா 382வது மெட்ராஸ் தின விழா இனிதே தொடங்கி இருக்கிறது. இன்றும் நாளையும் மிகச்சிறந்த கொண்டாட்டங்கள் இருக்கின்றன. கானா பாடல்கள் இருக்கிறது. மெட்ராஸினுடைய தொன்மையை குறித்து பல்வேறு அறிஞர்கள் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். சென்னையினுடைய தொன்மை குறித்து புகைப்பட போட்டியும் நாம் வைத்திருக்கிறோம். எண்ணற்ற புகைப்படங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. எனவே நீங்கள் அனைவரும் இன்னும் 2 நாட்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய இந்த மெட்ராஸ் தின விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும், தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களுக்கும், இன்னும் மற்றவர்களுக்கும், முகநூலில் இந்த நேரலையை கண்டுகொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மெட்ராஸ் தின விழா சிறப்பாக துவங்கி இருக்கிறது. சீரும் சிறப்புமாக இன்னும் 2 நாட்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடுவோம். 1000வது ஆண்டையும் கொண்டாடுவதற்கு நம்முடைய மக்கள் தயாராகவே இருக்கிறார்கள். சென்னையினுடைய சிறப்பு உலகமெங்கும் பறந்து விரியும். நன்றி. செழியன், வந்திருக்கிற கெஸ்ட் மற்றவங்களுக்கும் வாய்ப்புகள் தரீங்களா பேசுறதுக்கு? நிகழ்ச்சியில நேரம் இருக்கா? பேசலாம்க்கா, நேரம் இருக்கு, பேசலாம். யாரும் கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா உங்களுடைய மெட்ராஸ் கருத்து சொல்ல விரும்புகிறோம், தாராளமாக பேசலாம். அமலதாஸ் ஐயாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்திய நேரம் 3 மணிக்கு தொடங்கும். இதே லிங்க்ல நீங்க வந்து இணைந்து கொள்ளலாம். அடுத்து வந்து கரண் கார்கி அவருடைய கதைகளுக்கு எல்லாமே வந்து மிக முக்கிய மையமாக அவர் எடுத்திருக்கிறது வந்து மெட்ராஸ் தான். இப்ப நமக்கு அண்மையில வந்து அந்த ஒரு தமிழ் படம் இருக்குது இல்லையா, என்ன படம் எனக்கு தெரியும் ஞாபகம். ஆமா, மெட்ராஸ் தொடர்பான படம் சர்பேட்டா பரம்பரை. அந்த மாதிரியான, அதாவது மெட்ராஸுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய பல்வேறு படங்களும் பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. கரண் கார்கி அவர்கள் வந்து இந்த மாதிரியான மீடியா துறையில இருக்கின்றவர். அவர்
பல்வேறு அவருடைய கவனங்களை எந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் அவர் வந்து உள்வாங்கி அவற்றை தனது புனைவு இலக்கியங்களில் அவர் கொண்டு வருகின்றார். அதை பற்றி அவர் கலந்துரையாடல் மதியம் இருக்கின்றது நமக்கு. பிறகு மாலையில் நமது வரலாற்று ஆய்வாளர் நிவேதிதா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு உரை ஒன்று ஆற்றிருக்கிறாங்க. அதுவும் நீங்க அனைவரும் வந்து கலந்து கொள்ளணும். அது எதை பற்றினா, இந்த மெட்ராஸ் நகருக்கு வந்து அங்கு மிக முக்கிய பணிகளை ஆற்றிய பெண்கள், அயல்நாட்டு பெண்கள், அவர்களை பற்றி செய்திகள், அதை பற்றி நம்ம அதிகம் பேசுறது இல்லை. அவர்கள் செய்த பல விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனா அவர்கள் தான் செய்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு ஈவினிங் மாலை வந்து இணைந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கின்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். நிறைய பேர் இருக்கிறீங்க. குமரேசன் ஐயா, ஆனந்த் தமிழ்தாஸ், நீங்களே நீங்க பேசலாம். உங்க ஏதாவது கருத்துக்கள், சென்னை உங்க மெட்ராஸ் தொடர்பாக உங்களுடைய நினைவுகளோ கருத்துக்களோ பகிர்ந்து கொள்ளலாம். அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்களே மைக் அன்மியூட் பண்ணி. அனைவருக்கும் வேலுண்ணா பேசுறேன். நீங்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறந்த ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. மரபு அறக்கட்டளை, மரபு பற்றி நம்ம தமிழ்நாடு மரபு சென்னைக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து முதல் பேச்சாளரே வந்து சிறந்த பேச்சோட இல்லாம அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும், நம்ம வந்து அதை ரிசர்ச் பண்ணணும், அதை எப்படி எல்லாம் வந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து சென்னையில எல்லாருமே ரொம்ப பிஸியா அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை தேடி நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சமயத்துல இதை பூரா ஆவணப்படுத்துறது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய தமிழ் மரபுக்கும் மிக முக்கியம். அதை முன்னெடுக்கும் முனைவர் சுபாஷினி மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. அமல்தாஸ் ஐயா, நீங்க சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாமே. மிக்க மகிழ்ச்சி. மெட்ராஸ்லேயே கொண்டாடுறதே இப்பதான் அண்மையில தொடங்கினது. இவ்வளவு சிறப்பா நான் ஒரு ஒழுங்கு அமைத்து செய்யறது நம்ம பெரிய பெருமை தான். பாராட்டுகள். தமிழ் அறக்கட்டளை மரபு செய்திருக்கிறேன். ஆனா இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு சொன்னா, நம்ம ஒரு பிரிட்டிஷ் அவங்க காலத்துல இருந்து பிரான்சிஸ் டே எப்ப தொடங்கினார், நிலம் வாங்கினாரோ அதுல இருந்தா மெட்ராஸ் ஹிஸ்டரி ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்னை பொறுத்தவரை மெட்ராஸ் ஹிஸ்டரி அதுக்கு முன்னாலே தொடங்கிருச்சு. என்ன மயிலாப்பூர் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுல இருந்த ஆவணங்கள் இருக்கின்றன மயிலாப்பூரை பற்றி. என்ன அதை பற்றி யாரும் மார்க்க போல எதற்கு சென்னைக்கு வந்தார், மெட்ராஸ் வந்தாரு, இதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. வெளிநாட்டு எதற்கு பல்வேறு வரலாற்று தரவு இருக்கின்றது. அதெல்லாம் நம்ம அதை பற்றி ஆய்வு பற்றி செய்ய வேண்டியிருக்கு. என்னுடைய கருத்தின் கேட்டால் மெட்ராஸினுடைய வரலாறு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. தொடக்கம்தான். பல நூல்கள் வந்திருக்கின்றன. இன்னும் அதிகமாக இப்ப நீங்கள் ஏற்கனவே பல எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க, அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லிட்டு. மற்றவங்க ஒண்ணு வந்து இன்னும் ஆராய்ச்சியாளருடைய உதவி தேவை. அது மட்டுமல்ல, சாதாரண மக்களுக்கு எடுத்து சொல்ல வேணும். இதை குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்து சொல்ல அது ஒரு முக்கியம். அதனால இந்த மாதிரி விழா வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். அதற்காக இந்த தமிழ் அறக்கட்டளையுடைய பணிக்கு அதற்காக வேலை செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுகள். உண்மைதான் அமலதாஸ் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி சென்னையினுடைய வரலாறு கிட்டத்தட்ட 2000 வருடங்களை தாண்டியும் செல்லக்கூடிய செழுமை அதுக்கு இருக்கு. ஏன்னா 3ஆம் நூற்றாண்டிலேயே திருஞான சம்பந்தர் வந்து மயிலை கபாலீஸ்வரர் கோயில்ல பாடல் பதிகங்கள் பாடியிருக்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணியில பாடியிருக்கிறாரு. இன்னும் பல சிறப்புகள் சென்னைக்கு உண்டு. அவற்றையெல்லாம் நாம் நிச்சயமாக சென்னை தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு எப்பயுமே இருக்கு. நிச்சயமா அது நடக்கும் ஐயா. ஐயா குமரேசன் ஐயா, நீங்களும் சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாமே. வணக்கம். சென்னையில் குடியிருப்பவனாகவும் இந்த விழாவை தொடங்கியமைக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன். நான் சென்னையில குடியிருக்கிறேனாலுமே நான் சென்னையில வந்து குடியேறியவன் தான். பிற்காலத்துல 1990களில் தான் இங்கே பத்திரிகை அலுவலகம் தொடங்கப்பட்ட போது அதுக்காக வந்தேன். எனவே அது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அது போல சென்னையை பற்றி சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தெரிந்து கொண்டிருப்பது மெரினா பீச்சின்ல கையில எடுக்கக்கூடிய ஒரு சிறு மணல் புள்ள அளவு தான். ஏன்னா தெரிந்து கொள்ள வேண்டியது மெரினா பீச் அளவு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவு அப்படியே அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு என்னை போன்றவர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அதுக்காக மேல நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உரையில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருமா பேசுகிற போது எனக்கு கேட்கும்போது சில எனக்கே உரிய முறையில கொஞ்சம் வேற மாதிரி சிந்திச்சு பார்க்குற பழக்கம் எனக்கு உண்டு. பத்திரிகையாளராக அப்படித்தான் நான் அங்கே தாக்கு பிடிக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, உதாரணம் இந்த எவரெஸ்ட்டுங்கிற பேர், அந்த மலை சிகரத்துக்கு எப்படி இது எவரெஸ்ட்டுங்கிற பேர் வந்து கேள்விப்படாத ஒன்று. என்ன பதிவுகள் இருக்கு, ஆனால் நமக்கு கவனத்துக்கு வரல, ஆனால் நாம அதை தேடி தெரிஞ்சுக்கல. இப்போ அது ஐயா நரசையா வந்து அதை சொல்லி காமிச்சாங்க. இப்போ அதை கேட்குற போது மகிழ்ச்சியாக இருக்க ஒரு எவரெஸ்ட்டுங்கிற பேர் எப்படி இந்திய மலை, உலகத்தினுடைய மிக உயர்ந்த பெயர் சொல்லப்படுகின்ற இந்திய மலைக்கு
எவரெஸ்ட்ங்கிறவருடைய பேர் எப்படி வந்ததுங்கிறத பற்றிய கேள்விக்கு இன்னைக்கு விடை கிடைச்சது. இப்ப இந்த மகிழ்ச்சி கிடைக்கிற போது, விடை கிடைத்து விட்டதுங்கிற மகிழ்ச்சி கிடைக்கிற போது, இன்னொரு பக்கம் ஒரு கவலையும் தொற்றிக் கொள்கிறது. ஏன்னா அதெல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு வர சொன்னார்ல, ஏதோ துங்கா அப்படிலாம் சொன்னார்ல, அந்த பேர் அதான் மரபு பேரு, அந்த பேர் தான் வைப்போன்னு கிளம்பிடுவாங்களோ அப்படின்னு அப்படின்னு அப்படி ஒரு போக்கு தொடங்கி இருக்குல்ல. இப்ப பொதுவாகவே வரலாற்றுல இடம்பெற்று விட்ட பெயர்களை எதன் பெயராலும் வரலாற்று பெருமையாளர் பழமைய உண்மையான மூல வரலாற்றை மீட்கிறோம் என்கிற பெயர்ல அதெல்லாம் அழிச்சிட்டு பெயர் மாத்துறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அதெல்லாம் வரலாறு, அது வரலாற்றின் அத்தியாயங்கள். அதே நீ மாத்துற என்ன எதிர்காலத்துல நீ இதை அழிச்சிட்டு மாத்துறேங்கிறது வரலாறு ஆயிடும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஆனா எனவே அதெல்லாம் நினைவூட்டி கொண்டே இருப்பதற்கும் இந்த உரையாடல்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பழைய வரலாறுகளை மீட்டு எடுத்து சொல்லுவதாக சொல்லிக்கொண்டு பத்தியா நீ தான் பெரிய ஆளு, நம்ம தான் ஆண்ட பரம்பரை, இப்படியான அந்த பகைமை வளர்ப்புகளுக்கு தான் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அன்னைக்கு அது ஒரு ஆபத்தான தமிழகத்துல அவ்வப்போது தலை தூக்கி கொண்டிருந்தது. இப்பொழுது கொஞ்சம் பரவலாகவே இருப்பதாக என்ன போன்றவர் பார்த்து கவலை உறுகிறோம். ஆனா அதே வரலாறு அவர்கள் எந்த இதெல்லாம் நீக்கிட்டு இதை மட்டும் காட்டுறாங்களோ அப்படிலாம் இல்லாம இந்த சென்னை போன்ற நகரம் உருவானதுல இத்தனை பேருடைய பங்களிப்பு இருக்கிறது, இத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சென்னையுடைய முக்கியமான சிறப்பாக நாம் பார்ப்பது என்னவென்றால், தமிழகத்தினுடைய மற்ற ஊர்கள் மற்ற நகரங்கள்லாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்த ஒரு அடையாளத்தோடு இருக்கும். சென்னைக்கும் இங்கேயும் பூர்வகுடி மக்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அது ஒரு கொடுமை. அந்த பூர்வகுடி மக்களுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு வெளியே தெரியாமல் புதைத்து விட்டார்கள் என்கிறது அதை அந்த புதைப்பிலிருந்து மீட்கிற வேலைகளும் இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் நம்ம தோல் கொடுக்க வேண்டும். ஆனா அப்படி மீட்டெடுக்கிற போது நான் பார்க்கறது என்னன்னா, இந்த சென்னையோட மிக முக்கியமான சிறப்பாக இது அத்தனை பிரிவு மக்கள் இங்க குடியேறுகிற அத்தனை பேருடைய நகரமாக, அத்தனை பேருடைய அடையாளம் பதிந்த அத்தனை பேருடைய பங்களிப்பும் உள்ள நகரமாக இது உருவாகி இருக்குதுங்கிறது மிக முக்கியமான அடையாளம். இது சொல்ல போனா அத மத நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமைன்னு சொல்கிறோமே, அதற்கான ஒரு அடையாள நகரமாக கூட நான் சென்னையை பார்க்கிறேன். இப்படியான அந்த இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்கிற போதுதான் நாளைய வரலாறு எப்படி சரியான இப்படி திசை திருப்ப முயல்களிடமிருந்து காப்பாற்றி எப்படி சரியான வரலாறை கட்ட முடியும் என்பதற்கான ஒரு சின்ன படிப்படியாக நமக்கு கிடைக்கும். அதற்கு வழிவகுத்திருக்கிற மரபு அறக்கட்டளை, தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக்கிறேன். ஐயா கட்டளை கையலாசையா, நீங்க சில கருத்துக்களை பயந்துடலாமே. தமிழ் மரபு அறக்கட்டளை சென்னையினுடைய 382வது அந்த பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமே என் மனதுக்குள்ள எப்படி குமரேசன் சார் சொன்னார்களோ, எனக்கான ஒரு பார்வையில நான் என்னைக்குமே எங்க நெல்லையோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் எனக்கு அதிகமா உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்த, இன்றைக்கு நீங்க சாகித்ய அகாடமியை பாத்தீங்கன்னா தெரியும், நெல்லையை சார்ந்தவர்கள் தான் 60% மேல இருப்பாங்க. அது போல பத்திரிகை எடுத்தான் செய்தான். எங்க வீடுகள்ல இருந்து முதல்ல நெல்லை, இப்ப கூட சென்னையில சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் வச்சிருக்கிறாங்க, சென்னை வாழ் நெல்லை ஒரு யூடியூப் வச்சிருக்கிறாங்க, பல அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப முதல்ல யார் போயிருப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப எனக்கு தெரிந்த அளவு எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் போயிருப்பாங்களே. இலக்கியத்துல ராபி சேதுப்புள்ளுடைய புத்தகத்தெல்லாம் வெளியிட்ட ஒற்றுமை ஆபீஸ் சென்னைன்னு இருக்கும், எங்களுடைய உறவினர் தான். அந்த காலத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்திரிகை ஒற்றுமைன்னு வந்திருக்கு. அந்த பத்திரிகையை தேர்தல் கிடைக்கல. நேற்று கூட இந்த இதெல்லாம் நிகழ்ச்சி கொண்டு எப்படியாவது அந்த பத்திரிகையை பிடிக்கணும், ஒற்றுமை என்ற ஒரு பத்திரிகை. அந்த பில்டிங்கே இப்ப இல்லாம ஆயிட்டு, அது அபார்ட்மெண்ட் மாதிரி ஏதோ மாத்திக்கிட்டாங்க. ஒற்றுமைங்கிற பத்திரிகை சுதந்திரத்துக்கு முன்னாடியே வெளியிட்டு இருக்கிறாங்க எங்க ஊரை சார்ந்த ஒருத்தர். அப்புறம் அதை பாத்தீங்கன்னா ஒற்றுமை ஆபீஸ் அப்படிங்கிற பேர்ல ராபி சேதுக்களுடைய பல புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க இருந்து சென்றவர்கள், அது மட்டும் இல்லை, நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டில இப்ப வந்திருக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் புக் செல்லர்ஸ், எஸ்ஆர்எஸ்னு ஒரு பப்ளிகேஷன் இருக்கும். அவரு எங்க ஊருக்காரர் தான். அரசு புத்தகங்களை கூட பள்ளித்துறைக்கான அத்தனை புத்தகங்களையும் வெளியிட்டது. இன்றைக்கு எங்க திருநெல்வேலியில கூட அந்த எங்க இந்து கல்லூரி மேல்நிலை பள்ளிக்கு எதிர்த்தால அந்த அலுவலகம் இருக்கும். எஸ்ஆர்எஸ் புக் செல்லர்ஸ் வச்சிருப்பாங்க. அதை பூரா பப்ளிஷ் பண்ணி, ஏன்னா எனக்கு அது நெருங்கிய தொடர்பு ஒண்ணு. ஆனா அந்த காலத்துல எம்எட் படிக்கும் பொழுது ஹார்மோனியம் ஸ்ட்ரீட்னு ஒண்ணு இருக்கும். எங்க ஊருக்காரங்க யார் போனாலும் சரி அந்த எஸ்ஆர்எஸ் வீட்டுல போய் தங்குவோம். அவர் ஒரு பேச்சுலர் மாதிரி தனியா தான் இருப்பாரு, பெரிய பங்களா.
யார் போனாலும் இது மாதிரி நெல்லையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இருந்து வரும்பொழுது எந்தவித கட்டணம் லாட்ஜில போய் தங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எல்லா சமூகத்தினரும் அது போல எல்லா மக்களுக்கும் அவர்கள் ஒரு பெரிய பெரிய இந்த ஒற்றுமை ஆபீஸ் அப்படிதான். எங்க குடும்பத்தில் நிறைய பேர் படிக்க மருத்துவக் கல்லூரிக்கோ அல்லது பொறியியல் கல்லூரிக்கோ எங்க போனாலும் சரி, அங்க ஒரு ஆபீஸ் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, பெரிய ஆளு, எல்லாரையும் தங்கிறதுக்கு ஃப்ரீயா இடம் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்த அந்த சென்னை இன்றைக்கு எப்படி வர்த்தக நிலையாக மாறிடுச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் இங்க இருந்து போறவங்களுக்கு எல்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க. தமிழுக்காக மிகப்பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த பத்திரிகையெல்லாம் இந்த உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒற்றுமை ஆபீஸை உருவாக்குனவருடைய பேத்தி ஒருத்திட்ட நேற்று முந்தா நாளே இரவு பேசினேன். அவங்க சில செய்திகளை சொன்னாங்க. அதுல உள்ள சில புத்தகம்லாம் இப்ப நூலகத்தில் இருக்கான், ஆன்லைன்ல இதுல பார்த்தேன், நெட்லயும் சில அவர் வெளியிட்ட புத்தகங்கள், ஒற்றுமை ஆபீஸ்ல இருந்து வெளியிட்ட சேதுபடைய புத்தகம், திருக்குறள் உரைநடை திருக்குறள்னே ஒரு புத்தகத்தை அந்த ஒற்றுமை ஆபீஸ்ல இருந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அது முதல்ல ஒற்றுமையின் பத்திரிகையா தொடங்கினது. அதுக்கப்புறம் ஒரு பப்ளிஷரா அவர் மாறி அவர் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கிறார். ஸ்கூல் டீச்சரெல்லாம் இருந்தவர். அவர் நடந்தே தான் போவாராம். அப்படிப்பட்ட ஒரு நிறைய வரலாறுகள் இன்னும் சேகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் தேட ஆரம்பிச்சோம்னா அந்த சென்னைக்கும் நெல்லைக்கு மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் இங்க இருந்து சென்றவர்கள் அங்க என்னென்ன அந்த சென்னையினுடைய வளர்ச்சிக்கு, தமிழினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய அர்ப்பணிப்பையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஆவணப்படுத்தலாம். அந்த நிலையில இது உண்மையிலே பல பேருக்கு ஒரு உந்துதலை அல்லது ஒரு தேடுதலை உருவாக்கும் என்று கருதுகிறேன். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணா இனிய நேரம்னா சில வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஐயா வணக்கம். ஐயா நரசியா அவங்க வந்து ரொம்ப சிறப்பா பேசினாங்க. இப்ப நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த மதராஸ்ன்னு சொல்றதுக்கே வந்து ஒரு தனி இது இருக்கு. குறிப்பா நான் வந்து வட இந்தியால வந்து பல இடங்கள்ல போயிருக்கேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க நம்ம தமிழகத்துல எங்க எந்த ஊரை சொன்னாலும் அவங்க வந்து இந்த மட்ராஸ்ங்கிற வார்த்தையோட தான் இணைச்சு நம்மளை வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நான் மதுரைக்காரன் மட்ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா நம்ம தென்னகத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க வந்து ஒரு காலத்துல வந்து மட்ராசிங்கிற ஒரு பெயரோட சொல்லோட தான் அவங்க இணைச்சு, இப்ப இல்ல ஒரு மேபி 200-300 ஆண்டுகளாக அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நம்ம தெரியுது. ஸோ அப்படி பாக்குறப்ப நமக்கு வந்து ஒரு நம்ம ஐயா சொன்ன மாதிரி கட்டளை ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து பிழைப்புக்காக இங்க சென்னை நம்ம மெட்ராஸ் வந்திருக்கிறோம். மெட்ராஸ்ல வந்து என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல சிறப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு போர்ட் இருக்கு, கடல் வழியாக நம்ம வாணிபம் செய்யறதுக்கு ஏர்போர்ட் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கலி நல்ல ஒரு சூழ்நிலை வந்து மெட்ராஸ்ல இருக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா புறம் ஒரு மெட்ராஸ்ங்கிற ஒரு ஊருக்கு வந்து ஒரு தனி சிறப்பு வந்து எல்லாருமே இந்தியால எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க வந்து மட்ராஸ்ங்கிற ஊரை வந்து ஞாபகப்படுத்தி அங்க வந்து நீங்க வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நீங்க வந்து மட்ராஸ் வந்து உங்களை கைவிடாது. இப்ப நிறைய பேர் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் வந்து வெறும் பெட்டியை தூக்கிட்டு வந்தோம் சென்னை மெட்ராஸ் வந்தப்ப. இன்னைக்கு வந்து ஓரளவு கல்வித்துறையிலும் சரி, வீட்டு எந்த இதுல எடுத்தாலும் ஒரு இடம் வாங்கி நம்ம ஒரு பேர் வந்து நம்ம மெட்ராஸ்ல வந்து நம்ம மெட்ராஸ் வந்து நம்மளை இருகரம் கூப்பி நம்மளை வரவேற்று இன்னைக்கு இந்த ஒரு நல்ல நிலைக்கு நம்ம வந்திருக்கோம்னா அதுக்கு இந்த ஊரும் ஒரு காரணம். அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு வந்து துவக்க நாள் தான். இன்னும் 2 நாட்கள் அனைவரும் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் இந்த மெட்ராஸ் நிகழ்ச்சி வந்து எல்லாரும் அதை இதை பங்கேற்று சிறப்புற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கண்ணா. தோழர் பாபு பேசலாமே. நல்லபடியா நடத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். என்ன ஒரே ஒரு வார்த்தை, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு பாட்டு மட்டும் பாடுற மாதிரி தான் நம்ம வந்து நிலைமைகள் இருக்கு. அந்த பாட்டு சிங்கப்பூருக்கு அடுத்தபடியா நம்ம மெட்ராஸ் இந்த மாதிரியே நம்ம சொல்லிட்டு போலாம். வளர்ச்சிகள் ஒவ்வொரு முடியும் வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டு போகுது. இன்னைக்கு வந்து நான் வந்து வெளிநாடுகளில் ஒரு 15 வருஷ காலங்கள் வெளிநாடு இருந்தால் கூட தொழில் அப்படின்னு நான் துவங்கினது வந்து சென்னை மாநகரம் தான். ஏன்னா சென்னையில் வந்து அவ்வளவு மரம் இருக்கு, தொழில்துறை, மற்ற எல்லா அலுவலகங்கள், அரசியல், பண்பாடு, கலாச்சாரம், எது எங்கே போனாலும் சரி உடனே நம்ம சென்னைக்கு போயிடலாம். சென்னையை பத்தி பேசுனா பேசிட்டே இருக்கலாம். நிறைய நல்ல கருத்துக்களை வந்து எல்லாருமே பகிர்ந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இதுல பங்கெடுப்பதற்கு அனுமதி அளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி தோழர். சுரேஷ் பாபு ஐயா, சங்கரலிங்க ஐயா, யாராவது சில கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களா?
நிறைவு செய்தலாமா? நிறைவு செய்தலாம்க்கா. நன்றி அனைவருக்கும். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை செலுத்துகிறோம். இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. எல்லா நிகழ்வுகளையும் எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளோடு இன்றைய காலை அமர்வை நிறைவு செய்கிறோம். நன்றி. மதியம் 3 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க.